மார்க் ட்வைன். பிரபலமான எழுத்தாளர் இவர் அடிக்கடி சொன்ன வேடிக்கையான சம்பவம் இது. அவர்கிட்ட ஒரு பழைய கொடை ஒண்ணு இருந்துச்சு. தெருவுல போறப்ப மழைகிழ வந்து அவசரமா அதை எடுத்து விரிச்சா அவ்வளவு அலங்கோலமா விரிஞ்சிச்சு. கண்ணா பின்னான்னு அவரை நனைய விட்டு வேடிக்கை பார்த்துச்சு. அத வேணாம்னு முடிவு செஞ்சு ஒரு நாள் அத குப்பையில வீசி எறிஞ்சிட்டார். அடுத்த நாளே அவரோட வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் வீசி எறிஞ்ச கொடையோட, சார் உங்க கொடைய யாரோ எடுத்து குப்பை தொட்டையில போட்டிருக்காங்க, இந்தாங்க உங்க கொடை, பவ்யமா கொடுத்துட்டு போயிட்டாரு. கடுப்பான மார்க் ட்வைன் அதை கொண்டு போய் ஒரு பாழுங்கணத்துல போட்டுட்டாரு. அடுத்த நாள் அவரோட வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு தூர் வாடுற ஆசாமி ஒருத்தர், தூரத்து சொந்தக்காரரு. கையில அதே கொடையோட, மாமா இதோ உங்க கொடைய யாரோ கிணத்துல வீசி எறிஞ்சிருக்காங்க, இந்தாங்க. கொடை வள்ளல் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப தான் கடுப்பாகி போயிட்டாரு மார்க் ட்வைன். ராத்திரி முழுக்க யோசித்தாரு, எப்படி இந்த கொடைய ஒழிச்சு கட்டுறது. யோசனை ஒண்ணு உதயமாச்சு. அது ரொம்ப நல்ல யோசனையா பட்டுச்சு. அடுத்த நாள் அப்படியே அவர் செஞ்சிட்டாரு. அத ஒருத்தர்கிட்ட ஓசி கொடுத்து விட்டாரு. போறது என்ன, போன கூட போனதுதான், திரும்பி வரவே இல்லை. என்றைக்கும் இரவல் ஒரு வழி பாதைதான். ஓசி வாங்கும் முன் யோசி. ஓசியிலேயே ஓடும் வாழ்க்கை ஒருவரையும் முன்னேற்றியதாக சரித்திரமில்லை. பணத்தின் அருமை தெரிய வேண்டுமா, கடன் வாங்கிப்பார். கடன் கொடுத்தவன் அதை உனக்கு உணர்த்துவான். எச்சரிக்கை, தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் தேவையான பொருள்கள் தேவையற்ற மக்களை உற்பத்தி செய்துவிடும்.